மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவான 4000 ஹார்ஸ் வாட்சிங் டைம் யூடியூப்பில் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம YT ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். YT ஸ்டுடியோ ஆப் இல்லைனா வந்துட்டு youtube.studio.comல டெஸ்க்டாப் சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ YT ஸ்டுடியோ ஆப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அனலிட்டிக்ஸ் கம்யூனிட்டி லாஸ்ட்டில் வந்துட்டு டாலர் சிம்பிள் போட்டு ஏர்ன் இருக்கும். ரெட் கலர் சர்க்கிள் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த ஏர்னை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுதான் மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டி எல்லாம் வந்துட்டு நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ வேலிட் பப்ளிக் வாட்சர்ஸ் இருக்குது, ஷார்ட் வியூஸ் அதெல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம அந்த 104 வேலிட் பப்ளிக் வாட்சர்ஸ் இருக்கு இல்லையா, வாட்சர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் 2025 நியூ இயர் ஜான்வரியில் ஒரு வீடியோ போடுறீங்கன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? அந்த வீடியோ 1000 ஹார்ஸ் வாட்சிங் டைம் கொடுத்துருக்கு. நம்மளோட லக்கில் 1000 ஹார்ஸ்னு வச்சுக்கலாம். 1000 வியூஸ் கிடையாது, 1000 ஹார்ஸ் வாட்சிங் டைம், ஓகேங்களா? பப்ளிக் வியூஸ் கிடையாது, பார்த்த ஹவர்ஸ் வந்துட்டு 1000 ஹவர்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன? 4000 ஹார்ஸ் வேணும் நமக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வீடியோலேயே நமக்கு 1000 ஹார்ஸ் வந்துருச்சு, ஓகேங்களா? இப்போ நம்ம பிப்ரவரியில் போடல, மார்ச்சில் போடல, ப்ளூ கலர் மட்டும் பார்த்துக்கோங்க. ப்ளூ கலர் லெட்டில் எழுதி இருக்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஜனவரியில் ஒரு வீடியோ போட்டோம், 1000 ஹார்ஸ் வந்துட்டு வாட்சிங் ஹார்ஸ் வந்துருச்சு. அடுத்தது ஜூனில் தான் அடுத்த வீடியோ போடுறோம், அதுவும் 1000 ஹார்ஸ் வந்துருச்சு. இடையில நீங்கள் வீடியோ போடலை. செப்டம்பரில் வந்துட்டு திரும்பி ஒரு வீடியோ போடுறோம், அதுவும் வந்துட்டு 1000 ஹார்ஸ் வாட்சிங் டைம் வந்துடுச்சு, ஓகேங்களா? திரும்பி சொல்கிற 1000 வியூஸ் கிடையாது, 1000 ஹார்ஸ் வாட்சிங் டைம். ஸோ அது நம்ம YT ஸ்டுடியோ ஆப்பில் பார்த்தோம்னா நமக்கு தெரியும், வேலிட் பப்ளிக் வாட்ச் ஹார்ஸ் அப்படின்னு வரும். அந்த ஹவர்ஸ் சொல்கிறேன் நான், ஓகேங்களா? ஸோ இந்த 1000 ஹார்ஸ், இது 1000 ஹார்ஸ், இது 1000 ஹார்ஸ். ஸோ டோட்டலாக வந்துட்டு 3000 ஹவர்ஸ் நமக்கு வாட்சிங் டைம் வந்துடுச்சு, ஓகேங்களா? இப்போ நமக்கு எலிஜிபிலிட்டி என்னென்னா 4000 ஹார்ஸ் வேணும். இப்போ டிசம்பரில் ஒரு வீடியோ போட்டுட்டோம், அதுவும் 1000 ஹார்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். ஏன்னா அதில் தெளிவாக போட்டிருக்காங்க, லாஸ்ட்டு 365 டேஸில் எவ்வளோ கவுண்ட்டோ அதுதான் அவங்க கணக்கில் எடுத்துக்குவாங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இங்கிருந்து டிசம்பருக்குள்ளே 365 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு 4000 ஹார்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள். அது கூட என்ன இருக்கணும்? 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், ப்ளஸ் 4000 ஹார்ஸ் வாட்சிங் டைம் இருக்கணும். ஓகே, நீங்கள் டிசம்பரில் மிஸ் பண்ணிட்டீங்க, டிசம்பரில் வீடியோ போடாமல் மிஸ் பண்ணிட்டீங்க. 2026 ஜான்வரியில் ஒரு வீடியோ போடுறீங்க, அதுவும் 1000 ஹார்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா இப்போ 1000 4000 வந்துடுமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா 365 டேஸ் தான் கணக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ இருக்குது இல்லையா 1000 ஹார்ஸ், அந்த 1000 ஹார்ஸ் வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. பிப்ரவரியிலேருந்து தான் கணக்கில் வரும். ஏன்னா இங்கிருந்து நம்ம கணக்கு பண்ணும்போது, கால்குலேட் பண்ணும்போது லாஸ்ட்டு 365 டேஸ் தான் நம்ம எடுத்துக்குவாங்க. ஸோ இது வந்துட்டு அந்த 365 டேஸ்க்குள்ளே வராது, அது முன்னாடியே போயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு நமக்கு வராது. அப்போது 1 2 இதை எடுத்துக்கலாம், 3000 தான் வரும். இன்னும் 1000 நமக்கு வேணும். ஓகே, நீங்கள் ஜான்வரிக்கு பதிலாக பிப்ரவரியில் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, அது 1000 ஹார்ஸ் வாட்சிங் டைம் வந்துருச்சு அப்படின்னா இப்போ ஓகே. ஸோ பிப்ரவரியிலிருந்து அடுத்த பிப்ரவரி வரைக்கும் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இது 1 இயர் கணக்கு கிடையாது, 365 டேஸ். லாஸ்ட்டு 365 டேஸில் நமக்கு 4000 ஹார்ஸ் வேலிட் வாட்சர்ஸ் இருக்கா அப்படிங்கிறதா வந்துட்டு நமக்கு கால்குலேஷனில் எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால தான் அவங்க சொல்லியிருக்காங்க, லாஸ்ட்டு 365 டேஸில் ஃபுல் வீடியோவாக இருந்ததுன்னா லாஸ்ட்டு 365 டேஸில் வந்துட்டு நமக்கு 4000 ஹார்ஸ் வாட்சிங் டைம் வேணும். அதுவே வந்துட்டு ஷார்ட்ஸாக இருந்ததுன்னா லாஸ்ட் 90 டேஸில் நமக்கு என்ன வேணும்? 10 மில்லியன் வியூஸ் வேணும், அதாவது 100 lakh வியூஸ் வந்துட்டு வேணும். லாஸ்ட்டுன்னு என்ன? இப்போ வந்துட்டு லாஸ்ட் நைட்டு வந்துட்டு நான் பார்ட்டிக்கு போயிருந்தேன், இல்லை லாஸ்ட் நைட் நான் வந்து இது சாப்பிட்டேன் அப்படின்னா முன்னாடி நைட்னு அர்த்தம். ஸோ லாஸ்ட் 365 டேஸ்னால் நீங்கள் எப்போ கால்குலேட் பண்ணுறீங்களோ அதுக்கு முன்னாடி 365 டேஸ் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு நமக்கு இந்த வாட்சிங் டைம் குறைஞ்சு வர்றது, கால்குலேஷன் பண்ணும்போது கரெக்டாக வராமல் இருக்கிறது அதெல்லாம். ஸோ வந்துட்டு இதை கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். யூடியூப் எல்லாமே வந்துட்டு வேலிடாக தான் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னாவே நம்ம வந்துட்டு மானிட்டைசேஷனை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.
இல்லை புரியலை டவுட் இருக்குதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.